Hi guys, நான் SJ. ரீசெண்டாக வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபோன் வந்து லான்ச் ஆயிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட நம்மளோட பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிற ஒரு ஃபோன் வந்து லான்ச் ஆயிருக்கு. எஸ், அது என்ன பிராண்டு பார்த்தீங்கன்னா Poco. எஸ், இந்த Xiaomi Poco M3 Pro 5Gன்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து லான்ச் ஆயிருக்கு. எஸ், இது வந்து November 9 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் வந்து நம்ம கண்ட்ரிஸுக்கு வரல. இந்தியாவாக இருக்கட்டும், ஸ்ரீலங்கா இருக்கட்டும். ஸோ நம்ம கண்ட்ரிஸுக்கு வந்து இன்னும் வரல. ஒரு 1 மந்த்துக்குள்ள வந்து எல்லா மார்க்கெட்டுக்கும் இந்த ஃபோன் வந்து வந்துடும். உங்களுக்கு தெரியும் Poco M3 வந்து எப்படி ஒரு சேல் ஆகி கொண்டிருந்தது தெரியும். எல்லாருமே விரும்பி ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஃபோன் வந்து வாங்குறீங்கன்னா பேட்டரி பெர்ஃபார்மன்ஸாகவும் சரி, கேமரா வைஸாகவும் சரி, ஒரு நல்ல மல்டிபிள் டாஸ்கிங்கும் சரி, ஒரு சூப்பரான ஃபோன்டே சொல்லலாம் Poco M3. ஸோ அதுக்கு அடுத்து இந்த Poco M4 Pro 5G லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு நான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். M4 Pro 5G இந்த ஸ்பெக்ஸை வந்து முதல்ல பார்த்துறோம். ஏன்டா இதோட ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கும் இதுக்குமான டிஃபரெண்ட் வந்து அப்பதான் தெரியும் நமக்கு. ப்ரொசஸர்னு பார்க்கும்போது மீடியாடெக்கான டைமென்சிட்டி 810 சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் ப்ரொசஸராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 6nm சிப். பட் ஏன் இந்த மீடியாடெக்ல வந்து இந்த முறை Poco வந்து இறங்கிட்டாங்கன்னு தெரியல. பிகாஸ் இதுக்கு முதல் ப்ரீவியஸ் வெர்ஷன் Poco M3ல வந்து ஸ்னாப்டிராகன் சிப் ஒன்று கொடுத்துருந்தாங்க. பட் இந்த முறை வந்து மீடியாடெக்கான டைமென்சிட்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல ப்ரொசஸர் தான். பட் அதோட கம்பேர் பண்ணக்குள்ள ஸ்னாப்டிராகன் ப்ரொசஸரை வந்து நீங்கள் கொடுத்துட்டு திடீர்னு நீங்கள் வந்து டைமென்சிட்டி, அதாவது மீடியாடெக்கான ஒரு ப்ரொசஸர் வந்து கொடுக்கும்போது ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் வந்து தெரியும் எல்லாருக்குமே. ஸோ அதுதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறேன்னா. பட் இதுவுமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு சிப்னா சொல்லலாம். ஸோ கேமிங்க்கெல்லாம் ஒரு மினிமமான ஒரு கேமிங் சிப்னு சொல்லலாம் இந்த மீடியாடெக்கான 810 வந்து கொடுத்தது. ஸோ இது வந்து ஒரு 6nm சிப்னால பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இந்த முறை டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் வெர்ஷனை வந்து கம்பேர் பண்ணிக்குள்ள இந்த முறை டிஸ்பிளே கொடுத்தது வந்து ஒரு மைனஸ்ன்றே சொல்லலாம். இதில் வந்து IPS LCD பேனல் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் அதில் வந்து 90 ஹெர்ட்ஸுக்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உண்மையிலே காணாதுன்னு சொல்லலாம். பிகாஸ் இப்போ லான்ச் ஆகி கொண்டிருக்க எல்லா ஃபோன்ஸ்லையுமே வந்து மினிமம் வந்து 1200 ரெஃப்ரெஷ் ரேட்டாவது இருக்கணும். பட் இதில் வந்து 90 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து 450க்கான ஒரு பீக் நெட்ஸ் பிரைட்னஸ் லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 6.6 இன்ச்சுக்கான ஒரு LCD பேனலை தான் கொடுக்குறாங்க. ஃபோன் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இந்த ஃபோனில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ரெண்டு செக்மெண்ட்டாக நான் ஒன்று சொல்லுவேன், கேமரா, இன்னொன்று வந்து பேட்டரி. எஸ், கேமரான்னு பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து 50 MBக்கான ஒரு வைட் ஆங்கிள் சென்சர் தனியாக கொடுத்துருக்காங்க. எஸ், தனியாக ஒரு சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 8 MBக்கான ஒரு சென்சர் வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 எக்ஸ்ட்ராவான சென்சர் கொடுக்குறாங்க. ஒன்று அல்ட்ரா வைட், இன்னொன்று வந்து டெப்த் சென்சர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணல அவங்க இன்னும் ஒஃபிஷியலாக. இதில் சென்சர்ஸ் கொஞ்சம் அதில் கேமரா ஆங்கிள்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ வந்து கொஞ்சம் புதுசாக கொடுத்த மாதிரி இருக்குது. தனியாக வந்து ஒரு 16 MBக்கான ஒரு செல்ஃபி சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபின்னு பார்க்கும்போது 16 MBக்கான ஒரு சென்சர் வந்து வருது. ஸோ இந்த சென்சரில் வந்து நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்டிங்க்கு வந்து உங்களுக்கு 1080க்கான ஒரு பிக்சல் வந்து இருக்கும். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆனதுலேருந்து ஸோ நிறைய பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஃபோன் வந்து லான்ச் ஆனது. பட் ஓவரால் இந்த ஃபோனை பார்க்கும்போது எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. பட் அவங்க எதிர்பார்த்த ஸ்பெக்ஸோட வந்து அவங்க எதிர்பார்க்குற பட்ஜெட்டுக்குள்ளே இந்த ஃபோன் வந்தது. ஸோ அதால் எல்லாருமே இதை குயிக்காக வாங்கினாங்க இந்த ஃபோனை. பேட்டரின்னு பார்க்கும்போது இந்த முறை வந்து 5000 mAhக்கான ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முதல் ப்ரீவியஸ் வெர்ஷனில் வந்து 6000 mAh வந்து கொடுத்துருந்தாங்க. எஸ், இது வரைக்கும் அந்த ஃபோனை எதுவுமே அடிக்கலை. ஸோ பேட்டரி வைஸாக பார்க்க போனால் உங்களுக்கு 2 to 3 days வரைக்கும் அந்த ஃபோன் வந்து உங்களுக்கு தாக்கு பிடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணால் கூட மேக்ஸிமம் வந்து 1.5 day 2 days எடுக்கிற பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகிறதுக்கு 6000 mAh கொண்ட பேட்டரியும் ஸ்னாப்டிராகன் சிப்பும். பட் இந்த முறை வந்து 5000 mAh கொண்ட பேட்டரி கொடுக்குறாங்க டைமென்சிட்டி ப்ரொசஸரோட. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி பண்ணுறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். RAM அண்ட் ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது RAMல வந்து 6GB RAM 64GB ஸ்டோரேஜோட வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 8GB RAM 128GB ஸ்டோரேஜோட வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக வரப்போகுது. அந்த போக்கோவில் வந்து வெயிட்னு பார்க்கும்போது ரொம்பவே மற்ற ஃபோனோட கம்பேர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது இந்த ஃபோன். பிகாஸ் அதில் பேட்டரி தான் முக்கியமாக சொல்ல போனால் 6000 5000 mAh கொடுக்கும்போது கொஞ்சமே வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால் வந்து அந்த ஃபோன் வந்து வெயிட்டாக இருக்குது. நம்ம வந்து 1000 குறைச்சி ஒரு 5000 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வெயிட் வந்து 195 கிராமாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. எஸ், அப்படி இருந்தால் ஓகேவாக தான் இருக்கும். ஸோ கையில் பிடிக்கும் போது ஒரு இனான் ஃபீல் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஃபோனுக்கு பேக் சைட் வந்து கிளாஸாக பிளாஸ்டிக்கானு கேட்டால் எஸ், பிளாஸ்டிக் தான் கொடுப்பாங்க. பட் அந்த பிளாஸ்டிக் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்க்ராட்சும் ஆகாத மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அதில் TPU கேஸே போடாமல் அந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளாஸ்டிக் பேக் சைடு வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. எஸ், சார்ஜிங்னு பார்க்கும்போது இந்த முறை 33 wattsக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து அந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, முக்கியமான ஒரு இலங்கையில் பர்டிகுலராக இதில் ப்ரைஸ் வந்து எப்படி வரப்போகுது, ஒரு எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து நான் சொல்லுவேன்னா
ஒரு 50,000க்குள்ள இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆகும். அதாவது நீங்க எந்த ஸ்பேஸ் வேரியன்ட் வந்து நீங்க சூஸ் பண்றீங்களோ சோ அத பொறுத்து உங்களுடைய பிரைஸ் செக்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். சோ ஓவரால் பார்க்க போனா ஒரு 50,000க்குள்ள இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆக போகுது. இந்தியால வந்து இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 19,000க்குள்ள வந்து மார்க்கெட்ல அவைலபிளா வர போகுது. சோ இலங்கையில பர்టిక్యులரா 50,000க்குள்ள தான் இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆக போகுது. ஓகே गाइस, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து இலங்கையில இருக்கக்கூடிய ஒரு டெக் சேனல். சோ கீப் சப்போர்ட்டிங் गाइस. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Until then, bye. Signing off, SJ.